பொங்கல் பண்டிகையை ஒட்டி கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். பூந்தமல்லி சிறப்பு பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பிறகு பேட்டியளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தனியார் பேருந்துகளை காட்டிலும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறினார். முதல் ஆண்டு என்பதால் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சற்று குழப்பம் இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். இந்த ஆண்டு புதிதாக அந்த கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்டிருப்பதால் அங்கிருந்து எல்லா பேருந்துகளும் இயக்கப்படும் என்று மற்றவர்களும் அங்கே வருகை தருவதை நேற்று பார்த்த பிறகு கூடுதலாக அங்கிருந்து திட்டமிடாமல் ஆனால் மக்களுடைய சேவைக்காக பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் ஆண்டு என்பதால் அந்த முதற்கட்டமாக மக்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் அங்கு வந்திருந்தாலும் வருகின்ற ஆண்டில் அவற்றை எல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆண்டு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து செல்கிறவர்கள் கடந்த ஆண்டு 1,21,000 பேர் என்ற அளவில் இருந்தது. இந்த ஆண்டு இன்னும் நாளை ஒரு நாள் பாக்கி இருக்கிற நிலையில் 2,18,000 பேர் இதுவரை முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் கட்டணம் வசூலித்த தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏராளமான சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவிலில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலையை காண முடிந்தது. இதேபோன்று உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே சமயம் பரனூர் சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் உரிய முன்னெச்சரிக்கை மேற்கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு தவிர்க்கப்பட்டது. கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் அமைக்கப்பட்டதால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பண்டிகையின் போது ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்தது. தென் மாவட்டங்களுக்கு செல்ல முன்பதிவு செய்த அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பண்டிகையின் போது ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் சற்று குறைந்து காணப்பட்டது. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் நள்ளிரவில் பொதுமக்கள் தவிப்புக்கு ஆளாக்கினர். சென்னை தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஆனால் தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் நள்ளிரவு 1 மணி வரை பேருந்துகள் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவித்தனர். கிடைத்த ஒரு சில பேருந்துகளிலும் பொதுமக்கள் முண்டியடித்து ஏறினர். இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது தாம்பரத்திலிருந்து சுமார் 150 பேருந்துகள் தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்திற்கு இயக்கப்பட்டதாக கூறினர். அந்த பேருந்துகள் மீண்டும் தாம்பரம் திரும்பிய பிறகே தஞ்சாவூர், கும்பகோணம் செல்ல மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று விளக்கம் அளித்தனர். இதேபோன்று சென்னையிலிருந்து ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சென்றனர். இதனால் பரனூர் சுங்கச்சாவடி அருகே இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கு தனி பாதை அமைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று 1904 சிறப்பு பேருந்துகள் வெளி ஊர்களுக்கு இயக்கப்பட உள்ளன.
இதேபோன்று மற்ற பகுதிகளிலிருந்து 3361 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்த சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க 95,352 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். பொங்கல் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகளில் இடம் கிடைக்காத மக்கள் ரயிலில் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகளில் போதிய இடம் கிடைக்காதவர்கள் குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்ய விரும்பியவர்கள் ரயில் போக்குவரத்தை தேர்வு செய்தனர். இதனால் தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் கூட்டம் அலைமோதியது. பிளாட்பாரத்திலிருந்து நடைமேடையில் ஏறிச் செல்வதற்கு பதிலாக பலரும் தண்டவாளத்தை கடந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களை பிடிக்க முயன்றனர். குறிப்பாக தாம்பரத்திலிருந்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக நாகர்கோவில் வரை செல்லும் அந்தியோதயா ரயிலில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதனிடையே ராணிப்பேட்டை வழியாக இயக்கப்பட்ட பொங்கல் சிறப்பு பேருந்து பிரேக் பிடிக்காமல் பிற வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியதால் 15 பேர் படுகாயமடைந்தனர். பொங்கலை ஒட்டி சென்னை பூவிருந்தவள்ளியிலிருந்து வேலூருக்கு நகர பேருந்து இயக்கப்பட்டது. அப்போது வாலாஜா சுங்கச்சாவடியில் சிறப்பு பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் 3 கார்கள் மற்றும் கர்நாடக அரசு பேருந்து மீது அடுத்தடுத்து மோதியது. இதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். பிரேக் பிடிக்காத பேருந்தின் சக்கரத்திற்கு அடியில் கற்களை வைத்து அப்பகுதி மக்கள் நிறுத்தினர். இதனிடையே பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை விமான நிலையம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக விமான நிலைய முகப்பு பகுதி, காத்திருப்பு அறை, வாகன நிறுத்துமிடம் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்தன. மேலும் வண்ண விளக்குகள் மூலம் பொங்கல் வாழ்த்துக்களும் கூறப்பட்டிருந்தன. இதனால் விமான பயணிகளுக்கும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கான உற்சாக மனநிலை ஏற்பட்டது. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முரசு கொட்டி தொடங்கி